பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது. நம்ம எல்லோரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது, நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு, உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட்